என்ன வேற அதாவது ஒருத்தர் காணோம்? யாரையும் உங்களை காணோம் உங்களுக்கு? இல்ல இல்ல, ஒரே அலை உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். நம்ம மட்டும் உங்களை பேசலாம். சிறப்பு அழைப்பு. ம். சிறப்பு. அஹ், ஆ. சும்மா சிறப்பு நேர்காணல் அவ்வளவுதான். சிறப்பு. ஆ, சரிங்க சார். உங்ககிட்ட பேசினா ஒரு ஒரு வகையான திருப்தி உண்டாகும். என்ன சார்? இல்ல, உங்ககிட்ட பேசினா ஒரு வகையான திருப்தி உண்டாகும். அப்படியா? சரி சரி. அதெல்லாம் ஒரு வகையான புரிதல், ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த தாதாப்பா அங்க வர்ற ஆளுகெல்லாம் வந்து இன்னும் சரியா அனுபவம் ஆகாதது என்ன? ம். ஆமா 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 ஆமா, அனுபவம் ஆகாதவங்க தான். அனுபவம். அஹ், ஒரு ஆமா. நிமிஷம் இருங்க, ஒரு வெளிச்சத்து போட்டுக்கிறேன் இருங்க. ம். ஹாய். ஹலோ. தாத்தா, வணக்கம் ஐயான்னு சொல்லுக்கண்ணு. வணக்கம் சொல்லிடு. இப்ப ஏன் வணக்கம் சொல்லிருக்கண்ணு. ஏன் வணக்கம் சொல்லு. வணக்கம் எப்படி சொல்லு? வணக்கம் சொல்லு. ம். ஏய், வணக்கம் சொல்லு. சொல்லு, இங்க சொல்லு. முன்னாட வா. ம். அட, நம்ம ஐயாடா. நம்ம ம். ஐயா. நம்ம ஐயா பாரு, நீ ஏய், மாதிரியான. வீட்டுல இருக்கான். அண்டை ஒருத்தர் இருக்கா, தம்பி ஒருத்தர் இருக்கா எங்க வீட்டுல. மேலே சொன்ன மேலே. மாதிரி ஐயா. ஏய், வணக்கம் ஐயா சொல்லு. ஐ ஐ சொன்ன வணக்கம். மாதிரி ஒரு பையன் இருக்கான். வணக்கம். 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 எப்படிங்க சொன்ன உடம்பெல்லாம் மாதிரியே இப்ப ஒரு நல்லா? அண்ணனுக்கு ஒரு நல்லா. தம்பி இருக்கான். நீ இன்னைக்கு என்ன ம். சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? மாம்பழம் சாப்பிட்டாங்களாம். அதாவது இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கத்தை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டேன். இதுல இந்த ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. ஒழுக்கத்தை பத்தி. ம். இந்த ஒழுக்கம்னு என்ன தெரியுமா? ஒழுக்கம்னா ம். பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதா ஒழுக்கம். இந்த ம். ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்றோம் இல்லையா? ஆமா. அது என்ன தெரியுங்களா? ஜீவன்னா உயிர். ஆமா. காருண்யம்னா தயை காட்டுறது. ம். அப்படின்னா இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். உயிரை காப்பாற்றுதல் அல்லது உயிரை தக்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக செடி கொடியில போய் தண்ணி ஊத்துறதோ, ஆஹ், ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் கிடையாது. நம்ம உயிரை தக்க வைத்துக்கிறத ஜீவகாருண்யம். என்னது? நம்ம நம்ம நம்மளே ஒரு ஜீவன், நம்ம உயிரை தக்க வைத்துக் கொள்வது. இது என்ன இப்ப சொல்லி வர்றாங்க என்னன்னா, ஆஹ். இந்த இந்த இது நம்மளுக்காக சொல்லியிருக்க இந்த வள்ளலாறு இந்த இதுலாம் ம். ஜீவாரண்ய ஒழுக்கம் சொல்லி ம். கடைசியில் இது வந்து ஜீவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆகாரம் தான் நீங்க சொன்ன மாதிரி அதை சுத்தம் பண்றது இதுன்னு சொல்லி. ஆஹ். ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம். ம். எல்லா உயிர்கள் மேல அன்பு செலுத்துறது. ஆஹ். அதாவது மரம், செடி, கொடி, அதுவும் இல்லாம மிருகங்கள், மராமத்து எல்லா இவங்க கொண்டு போயிருக்க அந்த இது வள்ளலார் தப்பா கொண்டு சொன்னதை போயிட்டான். தப்பா கொண்டு போயிட்டான். இவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆமா. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிணாமத்தில் ஆ. தோற்று போனது. பரிணாமத்தில் தோற்று போனது. பரிணாமத்தில் தோற்று போனதையெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ம். ஆமா. பரிணாமத்தில் தோற்று போய் இயற்கை கழிச்சு விட்டுருச்சு. கழிச்சு விட்டு விலங்கை கழிச்சிட்டு மனுஷன் வர்றான். மனுஷனை கழிச்சிட்டு யோகி வர்றான். புரியுதா? ம். அப்ப படிப்படியா 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 மேல வர்றது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம எதுக்கு சொல்றேன்னா, இதுல ஒழுக்கத்தை ம். பத்தி நான் சொல்றேன். இந்த ஒழுக்கம்னு என்ன, அதை மாத்தி பேசுவோம். வேற ஒண்ணும் இல்லை. ம். 39வது பாடல். 39. நிறுத்திக்கிறேன் நான். அண்ணா, கிராஸ் இருக்காரு. நம்ம பாரு பாரு. இது கான்செப்ட் ஆனது. எங்க எங்க இருக்குது? அது சாரு. முப்பத்தி 9 முப்பத்தி 9 பக்கமா? பாடம் 209. 209. 209. ஒழுக்கம். சொல்லுங்க சார்.
தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெஃபினிஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள். அப்படி பொருள் கொண்டால் சரியாக இருக்கும் நான் கருதுகிறேன். அதாவது ஒழுக்கத்தை பத்தி சொன்ன திருவள்ளுவர் ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லாமையே அந்த ஒழுக்கம்ங்கிற அதிகாரத்துல ஒழுக்கத்தை பத்தி சொல்லாம ஒழுக்கத்தோட சிறப்பு சொல்லுவாரே தவிர ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லவே இல்லை. என்னது அது இது வள்ளுவர் ஒழுக்கம் விழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும், ஏதோ ஒரு ஒழுக்கம் ஒரு பொருள் இருக்கு. இந்த ஒழுக்கத்தின் சிறப்பை சொல்றாரு தவிர எதுன்னு ஒழுக்கம் சொல்ல மாட்டார். அதுக்கு அந்த அந்த அதிகாரத்தில் சொல்ல மாட்டார், வேறொரு அதிகாரத்தில் விளக்கம் சொல்லுவார். அதுதான் பெரிய ஆச்சரியம். இதுல சொல்லாததை வேற சொல்லுவார். அதுதான் வள்ளுவருடைய கருத்தை அந்த அதிகாரத்தை வைத்து மட்டும் முடிவு செய்யக்கூடாது, மற்ற அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இந்த அறிவு நமக்கு தான் உண்டு. அதாவது நாம் தப்பித்து போகணும். இப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்தினோம்னா உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுங்கிறது பல கோடி ஆண்டாக இருந்து இப்ப நீங்க உயிரோடு இருக்கிற காரணம் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதான். உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அன்னப்பாதை தூய்மையா இருக்கிறப்ப நைட்ரஜன் புரோட்டீனா மாறிக்குது. அதான் விஷயம். அதனால நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. அதனாலதான் ரத்தம் சுத்தமா இருக்குது. அதனாலதான் சர்க்கரை ஏறது இல்ல. சர்க்கரை அப்படின்னு சர்க்கரை அந்த 60, 70, 90 நீங்க 110 சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? 70, 80, 90 சொல்றீங்க. அப்படின்னா அந்த 90 யார் உற்பத்தி பண்ணாங்கன்னா உடம்பே உற்பத்தி பண்ணுது. என்னது? சரி, அப்படின்னா உடம்பு உற்பத்தி பண்றது யாரு? இப்படி கேள்வி உடம்புதான் உற்பத்தி பண்ணுது. அப்ப வெள்ளைக்காரன் சொல்றது எல்லாமே தப்பு. வெள்ளைக்காரன் சொல்றது அவனே சொல்ற சாப்பாட்டுக்கு முன்னாடி ரத்தம் சுத்தமா இருக்குது, சாப்பாட்டுக்கு பின்னாடி ரத்தம் கெட்டு போகுதுன்னு சொல்றானே இல்லையா? சரி, சாப்பிட்டு எதையுமே மக்கள் இந்த டெஸ்ட் பண்ணி நீங்க சயின்டிபிக்கா போகணும்னு சொல்றீங்களே, அந்ததுனாலதான் இந்த ஆராய்ச்சி இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி அது ஒரு சயின்ஸ் பிரகாரம் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி அது கண்டுபிடிச்சு அப்படியோ ஏதோ அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் அந்த ஆராய்ச்சி பண்ணி பிளட் பத்தி டெஸ்ட் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அதனால அவனே சொல்றான் உணவு அதாவது ஓய்வில் இருக்கிறப்ப ரத்தம் சுத்தமா இருக்கு, அதுதான் ஒழுக்கம். நான் எங்க சொல்ல வரேன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது ரத்தம் சுத்தமா இருக்கும்போது ஒழுக்கம். அப்பதான் மூளையில இருக்கிற பிரெயின் மூளை இருக்குல்லையே புது செல் வளரும். எப்ப நீ வயிற்றுல ஓய்வு கொடுக்கறியோ, எப்ப ரத்தம் சுத்தமா இருக்குதோ அப்ப பிரெயின் மூளையில புது செல் வளருதுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியா? இப்ப உங்களுக்கு எல்லாம் நமக்குள்ள புது செல் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் உயிரோடு இருக்கிறோம். நம்ம எப்படி சாப்பிட்டுறோமே. என்ன சாப்பிடுறீங்க? ஏதாச்சும் இந்த சமயத்துல இந்த சாதம் இதை சாப்பிட்டுறோமே. அப்புறம் ஏன் உடம்பு எடை ஏறல? ஏதோ சாப்பிட்டுறோம், கிளீன் பண்ணிடுறோம், பலபடி அதை சுத்தம் பண்ணிடுறோம். ஆமா. அப்ப ஆசையை குறைச்சிக்கிறீங்க, தேவையை குறைச்சிக்கிறீங்க. சரியா? ஓரளவு குறைச்சிடுறோம். ஏன் கண்டுபிடிக்க எடுக்கல? ஏன் முன்ன மாதிரி கண்டுபிடிக்க எடுக்கல? ஏன் கண்டுபிடிக்க எடுக்கல? ஏன் ரத்தம் சுத்தமா இருக்கு? எப்ப செக் பண்ணாலும் சரியா இருக்குது இல்லையா? ஓரளவு அதை சரி பண்றோம், நம்ம சுத்தம் பண்ணிடுறோம் ஓரளவு. எப்படி உங்களுக்கு சக்கரை நோய் குணமாச்சு? உலகத்துல வெள்ளைக்காரனுடைய சட்டத்தின்படி சக்கரை நோய் குணமாக கூடாது. ரத்தத்தை சுத்தம் பண்ணதுனால சரியாயிருக்கு. அப்ப இது இயற்கையில் இருக்கிற முறைதான. அப்ப இயற்கை வெள்ளைக்காரனுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அப்ப இயற்கை சட்டத்தை புரியாம அவன் செயற்கை சட்டத்தை சொல்றான். அப்ப வெள்ளைக்கார சட்டம் என்பது வேறு, இயற்கை சட்டம் என்பது வேறு. ஏன் உங்களுக்கு குணமாகும்? இப்ப சுத்தம் பண்ணும் பொழுது ஏன் ரத்தம் உங்களுக்கு குணமாகணும்? ஏன் உங்களுக்கு ஏன் ஆரோக்கியம் வரணும்? ஏன் நீங்க சாகக்கூடாது? அதான் விஷயமே. அப்ப சாகக்கூடாது, நோய் சாகக்கூடாதுன்னு இயற்கையில் இருக்குது. என்னது? நோயிலிருந்து சாகிறதா 100க்கு 100 பேர். எல்லாரும் நோய் இப்ப சாதாரண உணவு திங்கிற உங்க கண் முன்னாடி அத்தனை பேர் செத்துதான் போவாங்க. இயற்கை சாவு வராது. அதாவது நாம விருப்பப்பட்டு விருப்பத்தில் மரணம் வர வேண்டும். அதுதான் ஒழுக்கம்.
ம். ஆமா. அதுதான் அதுதான் இப்ப நீங்க நீங்க அந்த உயிரை காக்க வேண்டும், உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் உடம்பை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும், ஒரு தேவைகளை குறைச்சிக்கிட்டீங்க. என்னது? ஆமா. குறைச்சுக்கிட்டோம். குறைச்சிட்டு சுத்தம் வேற பண்றீங்க. நீரை அருந்து அருந்து சுத்தம் வேற பண்றீங்க. என்னது? ஆமா, ஆமா. அது சுத்தம் பண்றோம். ஆமா. அப்ப சுத்தம் பண்ணும் பொழுது ஜீவகாரண்ய ஒழுக்கம் வந்துருது. என்னது? ம். அப்ப உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அப்ப தேவைகள் குறையறப்ப உலகம் சுத்தமா இருக்கு. தேவைகள் குறையறப்ப உலகத்துக்கு நீங்க நன்மை செய்றீங்க. ஆமா, ஆமா. ம். உங்களுடைய தேவைகளை குறைக்கிறப்ப உலகத்துக்கு நீங்க நன்மை திருப்பி கொடுக்குறீங்க. உலகத்துக்கு ம். நம்ம தேவையில்ல உண்மையில உணவு கட்டுப்பாடு போடும்போது நம்ம தேவையை நெருக்கி குறைச்சிடணும்ல. பூரா. அப்போ ம். அப்ப நீங்க உலகத்துக்கு திருப்பி கொடுக்கறனால ஆசைகளை குறைச்சிக்கிறீங்க, தேவைகளை குறைக்கிறப்ப மூளை வளருதுங்கிறான். ஓ, ரைட், ரைட். அந்த 7வது அறிவு வளருது. சரி. ஆ, சரிங்களா? ஆ. இதன்படி அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமையில் உள்ள முதல் முதல் 9 குறட்பாக்களும் பொருள் ஒத்து போகிறது. 10வது குறளான உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்ற குறளுக்கு பலகற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார் என்று வரிசைப்படுத்தி கருத்தை உலகத்தோடு ஒழுகல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றுக்கொள்ளுதல் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பண்புடையார் பட்டு உண்ட உலகம் அகுதியின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற குறளை வைத்து பார்க்கும் பொழுது பண்புடையார் வேறு, உலகம் வேறு. சாதாரண உலகம் என்பது வேறு, பண்புடையார் உலகம் வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 2 அதிகாரம் இருக்குதுங்க. இது 14வது அதிகாரம் என்பது ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டு நீ ஒழுக்கத்தின் சிறப்பை சொல்லிட்டு உலகத்தோட ஒத்துப்போ சொல்லுவாரு. ஆனால் நீங்க பண்புடையாரை அப்ப 2 உலகம் இருக்குது. தீய உலகம் இருக்குது, நல்ல உலகம் இருக்குது. என்னது? அப்போ பண்புடையாரை சார்ந்து வாழ வேண்டும். அப்ப யார் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பிச்சை எடுக்காமல் வாழ்கிறானோ அவன் தான் பண்புடையார். அவனை சார்ந்து வாழுதல்னு அர்த்தம். அதான் ஒழுக்கம். அது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வயிற்றுப்பாட்டுக்காக பிச்சை எடுக்க தேவையில்லை, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின். இறந்தன பிச்சை எடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்றால் கடவுள் வேண்டாம்ங்கிறார். கடவுள் அழியட்டும்ங்கிறார். அழியட்டுனா நோய் சாகட்டுங்கிறார். என்னது? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றையான். அதாவது உலகத்தை இயற்றியவன் ஒருவன் இருப்பானேயானால், நான் பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்ற நிலை வைத்தால் அவன் சாகட்டும் அல்லது நோய் சாகட்டும். கடுமையான விதிகளை அப்படின்னா உடம்பு இயற்கையிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது என்று பொருள். இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு பச்சையா இருந்த உடம்பு தாவரமா இருக்கிற பச்சையா இருந்தது, மனுஷனா வரப்ப பழுப்பா மாறிடுது. இந்த பழுப்பு என்ன பண்ணுதுன்னா காந்தத்தை இழுக்குது. அந்த நன்கு சுத்தமான உடம்பு, அதாவது நான் 80 கிலோ, இப்ப 58 59, நீங்க எத்தனையோ இருந்தீங்க 15 20 கிலோ குறைச்சிருக்கிறீங்க. அது சுத்தமான உடம்பு. சரியா? இந்த சுத்தமான உடம்பு நைட்ரஜனை புரோட்டீனா மாத்திக்குது. அதான் உங்களுக்கு சாவறதில்ல, நோய் வரதில்லை. இல்லைன்னா நோய் வந்திருக்கணும், மூட்டு வலி முழங்கால் வந்திருக்கணும். என்னது? எல்லா நோய் அதிகமா இந்நேரம் போய் சேர்ந்துருக்கணுங்க. நீங்க அரையும் குறையுமே செஞ்சாலே ஆரோக்கியம் வந்துருது இல்ல. இனி பயம் இல்ல. நீங்க யாரு கேட்டாலும் இப்ப உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அவரு உங்களுக்கு சக்கரை நோய் குணமாச்சுங்கிறது உங்களுக்கு எப்படியும் ஒரு 50 பேத்துக்காவது தெரியும் இல்ல? அப்புறம் இது பெற்று இதுதான் இந்த ஆளு பூரா நம்ம பார்த்தேன்னு அதிசயமா பாக்குறாங்க. எப்படி அந்த ஆளு ஒரு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் சாப்பிடாம, உலக அதிசயமா பாக்குறாங்க நம்ம சில பேர். அப்ப எப்படி முடியுது அப்படின்றது ஒரு பெரிய அதிசயமாவே பார்க்க வேண்டியதுல இருக்காங்க. அப்படின்னா நீங்க மேன்மை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை இப்ப இனியனிடம் இந்த பயிற்சி பெற்றதனால், வெங்கடேசனுடைய வெங்கடேசன் கண்டுபிடித்த இந்த பழக்கத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் மேன்மைக்குரிய மக்களாக மாறிட்டீங்க. எல்லா முத்துக்களும் கலியுகத்துல இந்த காலத்துல உணவு இல்லாம இருக்கிறத நம்ம
நம்ம உழைக்கிறது சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரிஜினல் வயிற்றுக்குன்னு நம்ம சொல்லி வச்சு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, உணவே தேவையில்லை, மனிதன் இல்லாமையே வாழ முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இது பயங்கரமான முயற்சி இல்லையா? அந்த முயற்சியில நம்மள இப்ப 50 நாள் ஒரு உணவே இல்லாம வெறும் தண்ணி குடிச்சாலும் இருந்திருப்போம். 20 நாள் கருப்பட்டி, 30 நாள் வெறும் தண்ணி. இது பெரிய சாதனை இல்லையா? ஐயா, அதுதான் நீங்கள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இப்ப உங்களுக்கு அதுதான் பதிவு பண்ணி போட்டேன். ஏன்னா அது ஏன் உங்களுக்கு பேசுன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பதிவு ஒரு ஆழமான கருத்து மற்றவங்களுக்கு புதுசா வரவங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் 30 நாள் ஒரு நாள் 2 நாள்ல 30 50 நாள்ல 20 நாள் கருப்பட்டி, 30 நாள் கடைசியா அந்த திண்டுக்கல் வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. நடக்கவே முடியாம 30 நாள்ல எவ்வளவு சிரமப்பட்டு அங்க வந்தேன். ரொம்ப தெம்பெல்லாம் போய் முயற்சி. அது என்னாச்சுன்னா ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் வாந்தி எடுத்தோன்னே சுறுசுறுப்பாயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் பயங்கரமான கடுமையான முயற்சி. ஆனா இது காரணமே வந்து நல்ல வேலை அந்த அப்படி வந்தங்காட்டி தான் உங்களுக்கு உடம்பு சுத்தமாச்சு. அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்து அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு 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 அது உடம்புல உங்களுக்கு ஆக்சிஜன் அதிகமாயிடுச்சு. என்னது நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமானங்காட்டி சக்தி அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணியில போடுகின்ற பொழுது எல்லா விஷமும் போயிடுச்சு. எல்லா விஷமும் போயிடுச்சு. அது எப்போ வரும்னா ஏன் அந்த அமைதியா இருக்கணும். நம்ம இந்த அமைதியா இருந்து தான் பண்ணணும். இந்த அலையிறப்போ அது சில அலையிறப்போ இந்த சலிப்பு வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு இல்ல. அதுக்கப்புறம் நீங்க அந்த எடுத்துக்காட்டுல அந்த 15, 16, 20 பேர் வந்து எடுத்துக்காட்டு இப்போ எத்தனையோ பேத்துக்குள்ள எடுத்துக்காட்டு. சரியா? சொல்லி முடிச்சுக்கிறேன். 2 பேரு எங்களால ஒரு வேலை கூட இருக்க முடியும். இப்ப நம்ம வீட்டிலேயே சொல்றாங்கல்ல, அது பிள்ளைங்க இவங்க ஒரு வேலை அவங்களால இருக்க முடியல. ஒரு நாள்ன்றதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் 100 வருஷத்துக்கு சமானம். ஒரு நாள்ன்றது ஒரு நாள் உணவு இல்லாம இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம அவங்க முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுல 15 வீட்டுல 30 நாள் அவங்க முன்னாடியே இருந்து பச்சை வாமிட்டு எடுத்ததுனால யாரும் இப்ப என்னை கட்ட என்னை கட்ட யாருமே பயப்படுறது இல்லை, எனக்கு எதுவுமே சொல்றது இல்லை. அவர் வேணும்னா சாப்பிடுவாரு, வேணாட்டி இல்லை. நம்மளோட சாப்பிடுறீங்க யாரும் இப்பெல்லாம் நம்மளை வந்து தொந்தரவு போடுறது இல்லை. அந்த வாய்ப்பு போச்சு. இவருக்கு ஒண்ணும் ஆகாதன்ற நம்பிக்கையும் வந்துருச்சு. அவருக்கு வந்து அது வந்து பழகி போச்சு. சாப்பிடாம இருக்கிறது வந்து அவர் உடம்ப பழக்கிட்டாரு. வேணுமன்னா சாப்பிடுவாரு, வேணுமன்னா நிப்பாட்டிக்கிடுவாரு அப்படின்னு சொல்ற ஆளு. அந்த அளவு சுத்தம் பண்ணிட்டு பலபடி சாப்பிடுவாரு, இல்லாட்டி உடனே நிப்பாட்டிடுவாரு. இந்த இது நம்ம வீட்டுக்காரமாவுகள் தெரிஞ்சு வேணும்னா கேட்பாரு, வேணாட்டி வேணான்னு சொல்லிடுவாரு. அப்படின்ற மாதிரி நம்மள வந்து நம்ம கேட்டாத கொடுப்பாங்க, இல்லாட்டி என்னை கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த அளவு வாய்ப்பு. இப்போது நான் இது ஒரு பெரிய சரக்கர் தானே சார்? ஆமாம் ஆமாம். மன வலிமை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் ரொம்ப மன வலிமை. அதுதான் நாம நிரூபிக்க. நான் வந்து அதுதான் நிரூபிக்கலாம், அது முயற்சி எடுத்திருக்கேன். அதுதான் முயற்சி எடுத்திருக்கேன். நாம வந்து எப்படி நீங்க இருந்தது 25 வருஷமா இருந்ததெல்லாம் பெரிய சாதனை. அதை நான் நிரூபிச்சாகணும். அதாவது இங்க அதாவது நான் ஒரு ஐஐடியில் நிரூபிச்சுட்டேன்னா, ஒரு ஐஐடியில் நிரூபிச்சுன்னு வச்சு இந்த புத்தகத்தை வச்சு காமிச்சுட்டா உலகம் பூரா பரவிடும். அதுக்குதான் இந்த முயற்சி பண்றேன். அதுக்குதான் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சிருக்கேன். எப்படி அது 1 வருஷத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். அதப்ப உங்க கூட வர்றதுக்கு இப்ப ஒரு 4-5 பேர் இருந்தா பரவாயில்ல. அது அந்த அளவு ஆளு தேர மாட்டாங்க.
அது தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். இல்ல சார், அது இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கிறீங்க. ம். இந்த பச்சை மாமட்டி எடுத்த அளவுல ரொம்ப கம்மியா இருக்கே. அதை நம்ம காமிச்சிக்கலாம், அது ஒன்றும் தேவையில்லை, அதை காமிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 10 பேர்த்த காமிக்கும் பொழுது உங்களை எல்லாம் காமிச்சிருவேன். எனக்கு ஒரு 10 பேர் இருக்கிறீங்களா, அதை காமிச்சிருவேன். அவங்க ஆமா இருந்தீங்களா, ம். நானும் இருந்தா நோய், நீ தான் நோய் நல்லாயிட்டு ரெக்கார்டு. நமக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் ஆளெல்லாம் தேவையில்லை, மெடிக்கல் ரிப்போர்ட் தான் தேவை, ஆளெல்லாம் தேவையில்லை, மெடிக்கல் ரிப்போர்ட். ம். ம். நீங்க ஆமா. 10 வருஷம், ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை நோய் இருந்து இப்ப சக்கரை நோய் இல்லை, எப்படி போச்சு? உடம்புல இவ்வளவு விஷம் இருந்தது, 20 கிலோ இருந்தது, 20 கிலோ கரைஞ்சது. உடம்பு கரைஞ்சதே தவிர உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை. உடம்பு கரைஞ்சி வெளியே போச்சு தவிர உடம்புல எந்த பாதிப்பும் இல்ல. ஆமா. அதுதான் விஞ்ஞானம். ம். சரியா? சரிங்க ஐயா. ம். இப்போது நாம் ஒழுக்கம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒழுக்கம் என்பது பரிணாம வளர்ச்சி என்று நாம் சிந்திக்கலாம். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தையும் கீழ்கண்டவாறு 5 நிலைகளை தாண்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இதான் இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம். 5 விஷயம் ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றேன். அதாவது குழந்தை பருவம். என்னது? குழந்தை பருவம். ம். நான் வெஜிடேரியன். எல்லா மனித குழந்தையும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருக்க வேண்டும். புரியுதா? தாய்ப்பாலை குடிக்கிறதில்ல, அசைவம் தான். ம். பிறகு மனிதன் வெஜிடேரியனாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவன் வந்து வெஜிடேரியன் மாறுக்கு அவங்க அம்மா எப்படி அப்படிதான். ஆமா. அவங்க அம்மா குட்டிச்சவர்னா குட்டிச்சவர் தான். ஆமா. அம்மா வந்து அன்புக்காக தான் ஊட்டுவாங்க, அறிவுக்காக ஊட்ட மாட்டாங்க. ஆமா. அதனாலதான் அன்புக்காக ஊட்டுவது. இப்போ நீங்க இருக்கிறப்ப யாராவது வந்து உணவு கொடுப்பாங்க, ஏதாவது ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து அன்புக்காக கொடுக்கறது. என்னது? அன்புதான். ஆமா. ம். ஆனால் அன்புக்காக கொடுக்குறாங்க, ஆனா உடல் ஏத்துக்காது. என்னது? ம். அன்புக்காக இனிப்பு கொடுக்குறாங்க, அன்புக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க, அன்புக்காக அரிசி சோறு தர்றாங்க, சாம்பார் சோறு தர்றாங்க, ரசம் சோறு தர்றாங்க, குழம்பு சோறு தர்றாங்க, சும்மா சாப்பிட்டு பாருன்னு கொடுக்குறாங்க. அவங்க வந்து திங்கிறத வந்து நமக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறாங்க, அவங்க வந்து திங்கிறத நமக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறாங்க. ஆனால் அது அன்புக்காக கொடுக்கதை தவிர அது ஆரோக்கியத்திற்காக கொடுப்பதல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால வள்ளலார் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களுக்கே தெரியாது, அந்த தாய்க்கே தெரியாது. ஆஹ் அவங்க வந்து எதை கொடுக்குறாங்க, அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததை நம்ம சொல்லி கொடுப்பாங்க. இதனாலதான் உங்களுக்கு நோய் வந்துச்சு, இதனாலதான் எனக்கு நோய் வந்துச்சு, இதனாலதான் நம்ம குழந்தைகள் நோய் வருது, இதனால நம்ம பேர குழந்தைக்கு நோய் வரும். ஆமா. ம். உங்களுக்கு வந்த நோய் தானங்க. இப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதை தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து சாப்பிட்டு சுத்தப்படுத்துறீங்க, நீங்க சாப்பிட்டு சுத்தப்படுத்துறோம். மற்றவங்க சுத்தப்படுத்தாதனால நீங்க பட்ட அவஸ்தையை அவங்க மரண வேதை அனுபவிச்சே தீர வேண்டும். என்னது? ஆமா. ஆமா. இப்ப நீங்க பாருங்க, யாராரு துன்பப்படுறாங்க அப்படின்னு பாருங்க. நீங்க மட்டுமே உங்க குடும்பமே எப்படி துன்பப்படுதுன்னு பாருங்க. குடும்பமே ம். இது விதிவிலக்கு அல்ல. இனியன் குடும்பமும் விதிவிலக்கு அல்ல. இனியன் குடும்பமும் ம். சுத்தப்படுத்தாத என் பொண்ணா இருந்தாலும் சுத்தப்படுத்தாத என் பொண்ணா இருந்தாலும் சித்திரவதை அனுபவிச்சுதான் தீரணும். என்னது? ஆமா. சுத்தப்படுத்தாத என் மனைவிய சுத்தப்படுத்தேன்னு சிக்கல் தேவை. ஆமா. சித்திரவதைங்க ஐயா. இப்ப நீங்க எவ்வளவு சித்திரவதைப்பட்டீங்க? அப்ப பயங்கர கஷ்டம். நீங்க உங்க கதை எழுதணும்னா கண்ணீரே வரும் இல்லையா? ஆமா. நோய்வாய் கொஞ்சத்தை ஆஸ்பத்திரியா பாத்தீங்க, கொஞ்சத்தை டாக்டரா பாத்தீங்க, எல்லாம் சித்திரவதைப்பட்டு மன வெந்து எவ்வளவு டெய்லி மருந்து வருஷக்கணக்கு தின்னாச்சு, சரியாகலையே நோய். எவ்வளவு எத்தனை வருஷம், 40 வருஷமா தின்னுருப்போம் மருந்து. விடாம சார், விடாம ஹோமியோல வாரம் மருந்து வாங்கி சாப்பிடுறது. 25 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து 25 வருஷம் மருந்து சாப்பிட்டிருக்கேன். அப்பா சரியாகல. அதான் ரெக்கார்டு. அதான் அப்ப 25 வருஷம் இங்கிலீஷ் வைத்தியம், அதுலயும் எதுவும் சரியாகல. என்ன செய்யறது? நம்ம வைத்தியம் வந்த பிறகு சரியாயிடும். இதுதான் வந்து பரிணாம அறிவியல். இதுதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை பாருங்க. இப்ப ஜீவகாரணி ஒழுக்கம் புரியுதப்ப? உங்க உயிரை நீங்கள் கருணை காட்டி ஒழுக்கத்துக்கு வந்தங்காட்டி உங்க உயிர் நின்றுச்சு. நம்ம நீங்க சொன்ன மாதிரி
பசி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அந்த முறையில இருந்ததுனால ஆ. அந்த நோய் வந்து சரியாயிருச்சு. அப்ப நீங்க கொலை செய்யல, தற்கொலை பண்ணாம உயிரை தக்க வச்சுட்டீங்க. அப்போ நீங்க சாகடிக்காமல் ஆமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு அர்த்தம். அதை கடைபிடிச்சிருக்கோம். ஆமா, அதை விட்டு போட்டு எறும்புக்கு அது விட்டு போட்டு எறும்புக்கு தீன் கொடுக்கறது, யானைக்கு தீன் கொடுக்கறது, மாட்டுக்கு புல்லு கொடுக்கறதுல முட்டாள்தனம். புரியுதா? அப்படி சொல்லி வர்றாங்க இவங்க இந்த காலத்துல. ஆமா ரெண்டாவது வந்து உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பொழுது சாப்பாடு போட்டு என்ன பண்ண போறீங்க? சார். ஆனா வந்து இன்னைக்கு ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஊருக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரோட்டுல இந்த டீ கடை புரோட்டா கடை இல்லாத இடமே இல்லை. ம். எட்டு ரோடுல எடுத்தோம்னா ம். 5 அடிக்கு 1, 10 அடிக்கு 1 வெறும் காப்பி கடை டீ கடை ம். இல்லாத இடமே இல்லை. சரி. அப்போ இந்த 5 பாயிண்ட் மட்டும் சொல்றேன், 5 விஷயம் மட்டும் சொல்றேன். அதாவது ஒண்ணு, குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன், அது தாய்ப்பாலை குடித்து வளர்கின்ற பருவம். இரண்டாவது, பிறகு மனிதன் வந்து வெஜிடேரியன், அதாவது சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் இருக்கிறது. சரியா? மாறுவதற்கு இடம் உண்டு அல்லது மாற வேண்டும். அதாவது சைவத்துக்கு மாறுவதற்கு இடம் உண்டு அல்லது சைவத்துக்கு மாற வேண்டும். அப்ப நீங்க சைவத்துக்கு படிப்படியா மாறி மாறி வந்துட்டீங்க. சரி. 3, நீர் உணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின்பு தக்க பயிற்சியின் மூலம் நீரிணவு முறைக்கு வர முடியும். அதாவது இப்ப உங்களுக்கு வயசு 16 தாண்டிடுது, இது அவ்வளவுதான், இதுக்கு மேல உடம்பு வளர போறது இல்லை. சரியா? அப்ப உணவு பழக்கத்தை விட்டுறோம். என்னது? உணவு பழக்கத்தை விட்டு விடுகிறோம் அல்லது குறைத்து விடுகிறோம். உணவு பழக்கத்தை விட்டுறோம், குறைச்ச ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது ஆசைகளை துரத்தல். என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள்? ஆசைகளை துரத்துன்றாவே மூளை வளருதுங்கிறான். மூளை வளருது. புது செல் பிறக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க இப்போ. உணவு ஆசையை விட்டுட்டாவே மூளை வளருதுங்கிறான். மூளை புது செல் வளருது, ஆயுசு கேட்டிங்கிறான். ஏன் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா உணவு ஆசையை விட்டுட்டீங்க. என்னது? உணவு ஆசையை விட்ட உடனே புது ரத்தம் பாயுது, புது செல் முளைக்குதுங்கிறான். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த யோக நிலைன்னு பேரு. இப்போ நான் வந்து பணக்காரன் ஏழை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நான் இயற்கையின் முன்னாடி சாதாரண மனிதன். இயற்கை முன்னால சாதாரண ஆளு. அப்ப இந்த சாதாரண ஆளுகளுக்கு ஏற்படுகின்ற நோயை பத்தி நான் பேசுறேன். நீ பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், 10 ஏக்கரா ஜமீனா இருக்கலாம், அல்லது 100 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கலாம். அதெல்லாம் வேற. அது வந்து உங்களுடைய வேற. ஆனால் இயற்கைக்கு முன்னாடி நம்ம சாதாரண நம்ம நசுக்கி எடுத்துரும். ஆமா, சரி, முடிச்சுக்கிறேன். அப்ப நீருணவு முறை உடல் தேவை, நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின்பு தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு வர முடியும். தக்க பயிற்சியில வரணும். நீங்க என்ன பண்றீங்க? இந்த நீர் பயிற்சிக்கு வந்து இந்த கழிவு நீக்கம் பண்ணிடுறீங்க. நீங்க 6 மணிக்கு மேல உணவு பழக்கத்தை நிறுத்திடுங்க. 6 மணிக்கு மேல அது ரொம்ப முக்கியம். 6 மணி வந்துட்டாவே நீங்க உயிரை தக்க வச்சுக்க. ஏன்னா நீங்க 6 மணிக்கு மேல உணவு எடுக்காம விட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில 10, 12 மணி வரைக்கும் நீங்க ஒரு 9 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணாவே நீங்க மரணத்துல இருந்து தப்பிக்கிறீங்க. அப்ப 15 மணி நேரம் 16 மணி நேரம் கேப் கிடைக்கிறே இல்ல. 12, 6 to 6. ஆமா, ஒரு 12 மணி நேரம் வந்து எம்டி போடுறோம். 12 மணி நேரம் மறுபடியும் 9 மணி வரைக்கும் நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப 6 மணிக்கு உணவு பழக்கத்தை நிறுத்திட்டு அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு நீங்க நீர் பயிற்சி தொடங்கினீங்கன்னா நீங்க மிகப்பெரிய வெற்றி. மரணம் என்பது கேள்விக்குறி. அந்த 12 மணி நேரம் போட்டாலே போதும். ஆமாம், அது இயற்கை ஃபாஸ்டிங். இயற்கையாகவே ஃபாஸ்டிங் போயிடுறோம். நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதனால 6 மணி ஆனா வாயை மூடிடணும்.
மேல போயிடணும், தனிமையா போயிடணும். அந்த வீட்டுக்குள்ளுக்காக நம்மளை கொண்டு போடுவாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்தோம்னா ஆமா. சரி முடிச்சுக்கிறேன். அப்ப 4 காற்றிலே வாழும் முறை திருமூலர் கூறியுள்ள பிராண சக்தியில் வாழுகின்ற முறை. இப்போ இந்த உணவு பழக்கத்தை குறைச்சிட்டாவே நீ இயற்கையாகவே சுவாசத்துக்கு போயிடுறீங்க. நீ உன் சுவாச பயிற்சி பண்ண தேவையில்லை, இயற்கையாகவே சுவாசத்துக்கு போயிடுறீங்க. ம். இது புரியுதான்னு பாருங்க. உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறீங்க, நீர் பயிற்சி செய்யறீங்க, சுவாசத்துல வாழ்றீங்க. அப்ப தனிப்பட்ட முறையில சுவாச பயிற்சி நீங்க பண்ண தேவையில்லை. என்னது தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாதா சுவாசனமே மூச்சு பயிற்சி மாதிரி ஆயிடுது. இது யாருக்கும் புரியவே இல்லை. ஆமா ஆமா. ம். இவங்க என்ன நினைக்கிறான், ஓ இடது மூக்க அடைச்சிக்கிறது வலது மூக்க அடைச்சிக்கிறது மாத்தி மாத்தி விடுறது அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. தேவையில்லை. சரி, அடுத்தது முடிச்சுக்கிறேன். அடுத்தது, உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்விகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க. காற்றையும் நிறுத்த முடியும். அதுக்குள்ள பயிற்சி இருக்கு. அப்ப என்ன, நிர்விகல்ப சமாதிக்கு போறீங்க. நீ வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது ஒரு 100 வருஷம் வாழ்ந்துடுறீங்க. எத்தனை வருஷம்? அப்ப சுவாச பயிற்சி பண்ணி முக்திக்கு போயிடுறீங்க. அப்ப உங்களுக்கு மறுபிறவி இல்லைங்கிறான். மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆமா. இதுதான் ஒழுக்கம், இதுதான் ஒழுக்கம். உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்விகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும். சுமார் 100 வருடங்களில் இது செய்ய வேண்டும். சுமார் 100 வருடங்களுக்குள் அல்லது 100 வருடங்களில். எழுதியிருக்காரு பாருங்க, அந்த 5வது பாயிண்ட் படிங்க. உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்விகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும். சுமார் 100 வருடங்களில் மனித பிறவிகள் ஆணும் பெண்ணும் மேற்படி வளர்ச்சியை முடிக்க வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அவ்வளவுதான். முடிச்சுக்கலாம் ஐயா. உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றை மறுத்து நிர்விகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும். சுமார் 100 வருடங்களில் மனித பிறவிகள் ஆணும் பெண்ணும் மேற்படி வளர்ச்சியை முடிக்க வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது. எனவே இயற்கை தான் நோயை குணமா. பசியை கொடுத்தது யாரு? இயற்கை. ருசியை கொடுத்தது யாரு? இயற்கை. எல்லாமே இயற்கை தான், எல்லாமே. அப்ப இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி போனோம்னா இயற்கை மீறினா மரணம் தான். அதேதான், கரெக்டா அடிச்சிட்டீங்க. மீண்டும் சந்திக்கலாம். அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.